பாமக தலைவர் அன்புமணியின் மனைவியும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவருமான சௌமியா அன்புமணி தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடுகிறார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே 3 பாமக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் மீதமுள்ள 15 பாமக வேட்பாளர்களையும் அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார். அதன்படி தருமபுரியில் அன்புமணியின் மனைவியும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவருமான சௌமியா அன்புமணி, பெரம்பூரில் பாமக பொருளாளர் கவிஞர் திலகபாமா, விருதாச்சலத்தில் தமிழரசி ஆதிமூலம், சேலம் மேற்கில் கார்த்தி, பெண்ணாகரத்தில் பாடி வே செல்வம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் போலூரில் CR பாஸ்கரன், திருப்போரூரில் வழக்கறிஞர் பாலு, ஜெயங்கொண்டத்தில் வைத்தி, சேலம் வடக்கில் சதாசிவம், விக்கிரவாண்டியில் சிவக்குமார் ஆகியோர் நிறுத்தப்பட்டுள்ளனர். சோளிங்கரில் வழக்கறிஞர் சரவணன், மயிலாடுதுறையில் சித்தமல்லி பழனிசாமி, உத்தரமேரூரில் மகேஷ்குமார், ரிஷிவந்தியத்தில் செழியன், காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதியில் மருத்துவர் அன்பு சோழன் ஆகியோர் பாமக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்.